பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று ஜூலை 2ஆம் நாள், 2ஆம் நீதிமொழிகளை நாம் இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். 2ஆம் நீதிமொழிகள் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. நீதிமொழிகள் சாலமோன் அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் அந்த நீதிமொழிகளிலே நீதியான வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள். அந்த வார்த்தைகளிலே தானே அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனை அறியாதவர்களாக இருக்கட்டும், ஆனால் தேவனை அறியாதவர்கள் தேவனுக்கு அதிகமாக பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே ஏசப்பாவை நான் கும்பிடுவேன், ஏசப்பா எனக்கு பிடிக்கும், நான் சர்ச்சு முன்னாடி போய் நிற்கும் பொழுது நான் ஆண்டவரே என்று ஏசப்பாவின் சபையிலே கூட நான் வேண்டிக் கொள்வேன் என்று மற்ற மதத்தினர் இப்படியாய் சொல்லுகிறதை நான் காதுகளிலே கேட்டிருக்கிறேன். அவர் என் எதிரேயும் சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னென்ன விதமாய் தேவனுக்கு பயப்படுங்கள், இன்னென்ன விதமாய் நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வேன், இன்னென்ன விதமாய் அவைகள் நிறைவேறும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை பாருங்கள். ஆதியிலே ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை நிலத்தை விட்டு நீ நான் காட்டும் இடத்திற்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த தேசத்திலே போனான். கனான் தேசத்திலே போய் அவன் காலை வைத்து அவன் நடந்த பொழுது, அவன் நடந்த இடத்தை எல்லாம் தேவன் தாமே அவனுக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிட்டார். அவன் எத்தனை அடி தூரம், எத்தனை அடி அகலம் நடந்தானோ அத்தனையும் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவனை ஆசீர்வதித்த தேவன் நடுவிலே அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். நமக்கு அவன் பயப்படுகிறானா இல்லையா என்று பார்க்கும்படியாக ஒரு வயதான காலத்திலே ஆபிரகாமுக்கு 110 வயது, சாராளுக்கு 99 வயது, அந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுத்து அவர்களுக்கு அந்த பிள்ளையை கொஞ்ச நாளிலே தரிசனத்திலே வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து மலையின் மீது வைத்து எனக்காக அவனை பலியிடு, தகன பலியிடு, அவனை வெட்டி போட்டு விடு என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் அதை கேட்டவுடனே, கீழ்ப்படுகிறேன் ஐயா, உமக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு பிள்ளை முக்கியமில்லை, எனக்கு என் மனைவி முக்கியமில்லை, என் வீடு எனக்கு முக்கியமில்லை, என் சொத்து எனக்கு முக்கியமில்லை என்பது போல அவன் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த மலையிலே வெட்டுவதற்காக கொண்டு போனான். கொண்டு போகும்பொழுது கர்த்தர் சொன்னார், கத்தியை நோக்கி விட்டான் ஆபிரகாம், ஆபிரகாமே, உன் மகன் மீது கையை போடாது, நீ எனக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்று உன்னை சோதிக்கும்படியாகத்தான் என்னை இதை செய்தேனே தவிர மற்றும் அவனை கொன்று போட வேண்டும் என்று என் விருப்பமில்லை என்று சொன்ன பொழுது அவனுடைய இருதயம் எத்தனை கழிவுறும். ஆண்டவர் இன்று காலையிலே நம்மை அப்பேற்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தாமல், அவ்வளோ பெரிய சோதனைகளை நமக்கு தராமல், ஆண்டவர் சின்ன சின்ன சிக்ஷையினாலே என் மகனை நான் சோதிக்கிறேன், அவன் என்னிலே நிலைத்திருக்கிறானோ நிலைத்தில்லையோ என்பதை அதனாலே நான் அறிவேன் என்று சொல்லி அவர் சோதிக்கும் பொழுது, அந்த சோதனைகளை நாம் தாங்கும் பொழுது கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை அவிரோதமாய் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார் பிள்ளைகளே. ஆகையினாலே
கர்த்தர் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானமான வார்த்தைகளை பேச அவர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். யாருக்காக வைத்திருக்கிறார்? மெய்யான ஞானம். ஞானத்தில் கூட மெய் ஞானம் பொய் ஞானம் இருக்குதுன்னு பார்க்குறோம் பைபிளில். ஆகவே கர்த்தர் பல பேர் பேசுவாங்க ஞானமா, ஆனால் அதெல்லாம் மெய் ஞானம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் வச்சுக்கிறார் பாருங்க நீதிமானுக்கு. அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீ உத்தமனா நடக்கிறீங்களா? உண்மையாகவே என்னை பார்க்கிறோம் அநேக உத்தமர்கள், நிறைய உத்தமர்களை நான் பார்த்திருக்கிறேன். போதகர்கள் எல்லாம் நிறைய பேர், வயதான போதகர்கள் எத்தனை உத்தமத்திலே நடக்கிறார்கள். நான் தொலைக்காட்சியிலே காணும் பொழுது அவர்கள் அத்தனை வயதாகி போதிலும் அவர்கள் செய்தி எடுக்கிறார்களே, எத்தனை செய்தி அவர்களுக்கு நமக்கே சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் சோர்வில்லாமல் எழுந்து அதற்காக பணிந்து அந்த வார்த்தைகளை தேடி எடுத்து உலகத்திற்கு சொல்ல வேண்டும். உலகத்தில் உள்ளவர் பாவத்திலே தரித்திருக்கிறார்கள், அவர்கள் அநியாயத்திலே தரித்திருக்கிறார்கள், அவர் அக்கிரமத்திலே தரித்திருக்கிறார்கள். சீக்கிரம் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அந்த வருகைக்குள்ளாக அனைவரும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக மாற வேண்டும். அனைவரையும் தேவனுடைய பாதையில கொண்டு போக, எதற்கு? கிறிஸ்தவத்திற்கு கொண்டு போவதற்காக அல்ல, பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக. பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. அவர்தான் அதனுடைய திறவுகோல். இந்த சாவி அவர்கள் தான் இருக்குது. இடுக்குமான வாசல் வழியாய் உட்பெரு வசிப்பவன் பரலோகத்துக்கு வருவான். விசாலமா அவன் இஷ்டப்படி வாழறவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை அவன் கனவே காணக்கூடாது. ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளை போல மாறணும். அவனுக்கு எதுவுமே தெரியாது, கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது. அவன் சிறு பிள்ளை போல இருக்கணும். எது சொன்னாலும் ஏற்றுக்கிற சிறு பிள்ளை எது சொன்னாலும் ஏற்றுக்கணும். தம்பி செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுவோம்னா அந்த குழந்தை ஏற்றுக்கணும். ஆனால் நாமும் இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமா, பார்த்தியா நம்மளை ஏமாற்ற பார்க்குறான், பார்த்தா நம்மளை வச்சுக்க பார்க்குறான் என்று சொல்லி நம் பல தரப்பட்ட கருத்துக்களினாலும் காரணிகளினாலும் நம்முடைய கிருபைகளை எழுந்து போவோம். ஒரு சிறு பிள்ளை போல மாற வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்க நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், ஞானத்தோடு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நேற்று கூட ஜெபித்தேன், ஆனால் அதில் விழையோ நான் பார்க்கல. ஆனால் அந்த செய்தி வரல. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் முன்னுக்கு வருகிறேன். ஐயா எங்களுடைய இந்த பதிவுகளை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுமாண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தொடும். எந்த மன கிளேசத்தோடு இதை பார்க்கிறார்களோ, எந்த வேதனையோடு இதை பார்க்கிறார்களோ, அந்த மன கிளேசத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே பார்க்கிறவர்கள் மருத்துவமனைகளிலே சுகம் பெறுவார்களாக. ஆண்டவரே, நான் பெரிய தீர்க்கதரிசியோ இல்லை பெரிய வல்லமையுள்ள மனிதனோ அல்ல. கர்த்தாவே, நீர் என்னிலே வாழ்கிறீர் என்று இந்த மக்கள் அறியும்படியாக பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நீர் என்னிலே வாழ்கிறீர் என்று சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், என்னிலே நீர் வாழ்கிறீர் என்று சொல்லும்படியாக. கர்த்தாவே, அவர்கள் பார்க்கிற பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். என்னுடைய சபையை ஆண்டவரே மனமுகந்து கட்டி கொடுக்க முன் வரட்டும். ஆண்டவரே, நீர் பேசும். நான் பேசினால் அது நடக்காது. நீர் பேசும். சபையை கட்டித்தர கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.